ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி குட்டியாக ரெசிபி பார்க்கலாமா? பருப்பு போலி கிராமத்து முறையில். சுட சுட யாருக்கு தாங்க பருப்பு போலி பிடிக்காது? 90s கிட்ஸுக்கெலாம் இது ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸு. 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எப்படி செய்யறதுன்னு மெஷர்மெண்ட்டோடு பார்த்துக்கலாமாங்க. ஒரு 250 கிராம் கடலைப்பருப்பு, அதுக்கேற்ற மைதா 1 கப் கடலைப்பருப்புன்னா 1.25 கப் மைதா, கொஞ்சோண்டு சால்ட்டு, கொஞ்சம் வாட்டர் தேவை. அதுக்கப்புறமேக்கு கொஞ்சமாக சால்ட்டு, மஞ்சத்தூள் தேவை. மஞ்சத்தூள்ன்றது ஆப்ஷனல் தாங்க, கலருக்கோசரம். இது பஸ்ஸில் போக்கில் எவ்வளோ அருமையாக விற்குங்க, வாங்கி சாப்பிடாதவங்களே இல்லை. இது வாசனைக்கு கொஞ்சமாக நீங்கள் உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு வேக வைங்க. அடுத்தது பேட்டர் எப்படி ரெடி பண்ணுறலான்னு பார்க்கலாங்க. தேவையான அளவுக்கு மாவு ஒரு பாத்திரத்தில் கொட்டி லைட்டாக உப்பு போடுங்க. உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு பிசைங்க. இந்த மாதிரி பிசுன்னு தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. ஏன்னா ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே யூஸ் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. அப்போ தான் நம்ம பதத்துக்கு அது வரும். ஆயிலில் வச்சு தான் அதை நம்ம தட்டக்குள்ளே வாழை இலையிலையோ இல்லை எண்ணெய் பேப்பரோ வச்சு தட்டக்குள்ளே அப்போ தாங்க நல்லா ஸ்மூத்தியாக நல்லா ஃப்ளெக்சிபிளாக நல்லா கிடைக்கும். அதனால தான் ஆயில் பருப்பு போலிக்கு எக்ஸ்ட்ரா நம்ம யூஸ் பண்ணுற ரகசியமே. இது ஒரு டிப்ஸ், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பருப்பு போலி செய்கிறவங்களாம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆயிலை ஊற்றி பாருங்கள், நான் சுற்றி கட்டுறேன். அது எப்படி நல்லா ஃப்ளஃபியாக அழகாக திரண்டு வந்திருக்கு பாருங்கள். நீங்களே பாருங்கள் எப்படி நான் கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி அமைக்குமா, அது அவ்வளோ அழகாக சாஃப்டாக அந்த மாவு வந்திருக்கு. இந்த மாதிரி தான் பருப்பு போலிக்கு மாவு கண்டிப்பாக இருக்க வேணும். அடுத்தது கடலைப்பருப்பு, அதுக்கு இடையிலேயே வெந்துருச்சு. 5 நிமிஷம் தாங்க கடலைப்பருப்பு. இன்னும் ஊற வச்சு செஞ்சிங்கன்னா 5 நிமிஷத்தோட குறைவு தாங்க. எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி நசுக்கி பார்த்தா நசுங்கணும், அந்த பதத்தில் தான் எடுக்கணும். நம்ம குழைவாக வெந்துருச்சுன்னா போட்டு சக்கரை போட்டு கிண்டினோடனே கரைஞ்சிக்கும். அந்த இதெல்லாம் கிடையாதுங்க. அது நீங்கள் உருண்டை பிடிக்கக்குள்ளேயே அப்படியே சக்கரை போட இருக்க இன்னும் தளர்ச்சி ஆகிட்டே வரும். அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுக்கிறது தான் பெட்ரு. கொஞ்சம் அமுத்தி பார்த்தா அமுங்கணும், அவ்வளோதான் இதோட பதம். இதை நம்ம அப்படியே வெறுமனையாகவும் சாப்பிடுவாங்க 90s கிட்ஸ்லாம். ஆனால் இப்போ நம்ம பருப்பு போலி செய்ய போகிறதுனால இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு டைரெக்டாக நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். 2 ஹாஃபாக ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். பருப்பு போலியை ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்மளுக்கு ஜீனியோ சர்க்கரையோ, 90s கிட்ஸ்லாம் சர்க்கரையை அவாய்ட் பண்ணிட்டு சீனி தான் போடுவாங்க. அதனால் நானுமே வெல்லத்தை தான் ஆட் பண்ணியிருக்கேன். வெல்லம் ஆட் பண்ணி செய்யுங்க, இயற்கையாக செய்யுங்க. சுகர் ஆட் பண்ணுற மாதிரியா இருந்தால் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப நம்மளுக்கு ஹெல்த்து. முடிஞ்ச அளவுக்கு தவிர்ப்போம் ஒயிட் சுகரை. இப்போ நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் நல்லா ஒரு 2 திருவு தாங்க ட்ருன்னாவே போதுங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம